நம்பிக்கை வைத்தார்கள் இவர் இறைவனின் மகன் தான் இயேசு என்று. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவரை பின்பற்ற தொடங்கினார்கள். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மதத்திற்கும் அந்த மத போதைகள், அது அல்லாஹ்வாக இருக்கட்டும், இங்கே முருகனாக இருக்கட்டும், பிள்ளையாராக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், பார்வதி யாராக இருக்கட்டும், நம்பிக்கையின் அடிப்படையிலே அன்று அந்த நம்பிக்கை. அதே சமயத்தில் அந்த யூத குருக்கள் என்ன சொன்னார்கள்? இவர் சொல்வதெல்லாம் போய் இஸ் a magician என்று சொன்னார்கள், மந்திரவாதி என்று சொன்னார்கள். இல்லை, மக்களுக்காக நல்லது நடக்கும் என்று சொல்லும் போது இறைவன் பிறக்கிறான் என்று சொல்கிறோம். அந்த இறைவன் பிறந்த பிறகு இறைவன் அல்ல என்று சொல்வதற்கு ஒரு போராட்டக்குழு. அதே போலதான் என்று நான் அந்த போராட்டக்குழு தலைவரை பார்க்கிறேன். நாளை உங்களுக்கு ஒரு இயேசு பிரான் எப்படி நீங்கள் வழிபடுகின்ற தெய்வம் இயேசு, அந்த இயேசுவின் வழியில் வந்தவர்களா இப்படி சுயநலமாக இருக்கிறீர்கள்? உங்களிடம் பொதுநல உணர்வு இல்லையா என்று அவர்கள் நான் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அதே போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சி நடைபெறும் போதும் இது போல போராட்டங்கள் நடக்கும். இந்த போராட்டங்கள் நடக்கும் போது இது போன்ற செயல்கள் நாளை இவர்கள் நினைப்பதை சாதித்து விடக்கூடாது, புதிய யுக்திகளை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது என்று சிந்திப்பவர்கள் பலர். அதனால்தான் சொல்றேன், இன்னொரு ஒரு மாத காலத்தில் இங்கே சொன்னது போல இருசக்கர வாகன பேரணி கோயம்புத்தூரிலிருந்து துவங்கும். லட்சக்கணக்கானோர் வருவார்கள். எதை சொல்வதற்காக? விழிப்புணர்ச்சி ஊட்டுவதற்காக அல்ல, மின்சாரம் தேவை என்பதை உங்களிடம் வலியுறுத்துவதற்காக. பள்ளி குழந்தைகள் துன்பப்படுகிறார்கள், கல்லூரி மாணவர்கள் துன்பப்படுகிறார்கள், தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன, தொழிலாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள். மின்சாரம் இல்லாமல் தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்ற சூழ்நிலையை மக்களிடம் எடுத்து சொல்லி இது ஒரு சுயநலவாதி கும்பல் என்று எடுத்துரைப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பேரணி நடக்கும். அது மட்டுமல்ல, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தெரியாத சரத்குமார் உங்களிடம் விடுகிறேன் என்று சவால் கேட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு பொது மேடையில் 2 லட்சம் இல்ல 10 லட்சம் பேரை கூப்பிடு, 10 லட்சம் உணர்வுள்ள மக்கள் என்பின் வருவார்கள். அன்று அந்த மேடையிலே என்னை சந்தித்து உதயகுமார் அவர்களே, இங்க சொல்றேன், சவால் விடுவதால் உதயகுமார் அவர்களே சவாலை ஏற்றுக்கொள்கிறேன். எந்த மேடையில எங்க பேசணும்? அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் போது 2 ஜனாதிபதிகள் வந்து ஒரு தொலைக்காட்சியிலே மோதிக்கொள்கிறார்களே, அதே போல் பேசி பார்ப்போம். நீ அறிவாளியா நான் அறிவாளி என்று அன்று உலகம் சொல்லட்டும். அறிவை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. தெரியாத விஷயத்தையும் கற்றுக்கொள்பவன் நான். நீந்த தெரியாவிட்டால் நீந்த பழகிக் கொள்பவன் நான். ஆகவே மக்களை மட்டும் திசை திருப்பாதீர்கள். மக்களை திசை திருப்பி பாவம் அவங்க எல்லாம் பெண்களையும் கை குழந்தைகளும் முன்னாடி வச்சு போராடிட்டு இருக்கார். வீரனா முன்னாடி வரணியா? நீ முன்னாடி நிக்கிறியா? தலைவனா முன்னாடி கூட்டத்துக்கு முன்னாடி இருக்கணும், பின்னாடி இல்ல. தலைவன் வந்து முன்னாடி போகணும். இங்க இருக்க சகோதரர்கள் தோழர்கள் இருக்கீங்க, உங்க மேல ஒரு வெட்டு விழுக்கும், இந்த தலைவன் வெட்டு வாங்குவாயா? அதையா தலைவன்? தலைவனை எங்கேயோ பதுக்கிட்டு தலைவன். மின்சாரம் தேவை தேவை தேவை. ஆகவே கூடங்குளம் தேவை என்பதை உணர வேண்டும். என்னை மிரட்ட முடியாது. அன்புக்கு அடிபணிந்தவன். தப்பு செய்தால் காலில் வந்து மன்னிப்பை கேட்பேன். அப்படிப்பட்ட பரம்பரையை சேர்ந்தவன் இந்த சரத்குமார். வீணாக மோதி பார்க்காதே. முடிப்பதற்கு முன்பு ஒன்றே ஒன்று, இந்த கூட்டத்தின் நோக்கம் என்ன? மின்சாரம் தேவை, கூடங்குளம் தேவை. சொல்லுங்க, மின்சாரம் தேவை, கூடங்குளம் தேவை. மின்சாரம் தேவை, கூடங்குளம் தேவை. சுயநலவாதம் ஒழிக, சுயநலவாதிகள் ஒழிக. பொதுநலம் ஜெயிக்கட்டும், பொதுநலம் ஜெயிக்கட்டும். ஆக பொதுநலத்தை பற்றி பேசுவோம். எந்த ஒரு பிரச்சனையாக தமிழக மக்களுக்காக நாம் போராடுவோம், குரல் கொடுப்போம் என்று இயக்கமாக சமத்துவ மக்கள் கட்சி இருக்க வேண்டும். ஆக எந்த ஒரு சுயநலமும் நமக்கு இருக்கக்கூடாது. ஆக ஒன்றை மட்டும் சொல்கிறேன், சமத்துவ மக்கள் கட்சி வேகமாக சிந்தித்து செயல்படுகின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு நடைபெறுகின்ற ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இறுதி வரை சிறப்பான முறையில் நடத்தி செல்வதற்கு மாணவிகள் இருக்கிறார்கள். இதோ என் பின் மாணவிகள் இருக்கிறார்கள். என்னை வழிநடத்துகிற தோழர்கள் இதோ என் முன் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக சிந்தித்து செயல்படுவோம், நல்லதை எடுத்து சொல்வோம், பொதுநலத்திற்காக போராடுவோம், பொதுநலத்துக்காக போராடுவோம். என்றும் சுயநலவாதியாக இல்லாமல் ஜாதி மத மொழிபேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவோம். இளைய தமிழரின் இதய கீதமே, நாளை தமிழகம் போற்றும் நாடுமே, கர்ணன் போலவே வழங்கும் வள்ளலே, வங்கக் கடலும் போல் வாழ்க வாழ்கவே. வெற்றி நிச்சயம், வெல்லும்
லட்சியம். நன்மை செய்ய வந்த கட்சி நம்ம சரத் அண்ணன் கட்சி. ஜாதி வேதம் இல்லா கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி. நன்மை செய்ய வந்த கட்சி நம்ம சரத் அண்ணன் கட்சி. ஜாதி வேதம் இல்லா கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி.